ரொம்ப குயிக்காக எப்படி சாம்பார் வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து இன்றைக்கி மூலிகை சாம்பார் தான் வைக்க போகிறேன். தேவையான அளவு பருப்பு எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு பூண்டு, வெங்காயம், கொஞ்சமாக மஞ்சப்பொடி, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் வந்து வெந்தயம் போட்டு தேவையான அளவு தண்ணியை விட்டு 2 விசில் இல்லை 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அந்த கேப்பில் வந்து நம்ம முள்ளங்கியை நல்லா பீல் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு பேனில் போட்டு நல்லா கொஞ்சம் கோல்டிஷாக வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஏன்னா முள்ளங்கி வதக்கி போட்டால் இன்னும் வாசனையாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி கோல்டிஷாக வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இன்னொரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்து நான் வந்து இன்றைக்கி சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறேன். சின்ன வெங்காயம் வந்து சாம்பாருக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வந்து ரொம்ப பொடிசாக கட் பண்ண வேண்டாம். 4 பீஸாக கட் பண்ணி போட்டாலே தக்காளி சூப்பராக வதங்கிடும். இந்த டைமில் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகா பொடியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இன்னும் வாசனையாக இருக்கும். வதக்கி வச்சு முள்ளங்கியும் சேர்த்துக்கோங்க. முள்ளங்கியை சேர்த்து நல்லா 2 கிண்டு கிண்டிட்டு வேக வச்ச பருப்பையும் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இது கூட வந்து கல்லுப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தட்டு போட்டு மூடிட்டு கொஞ்சம் முள்ளங்கி வேகிற வரைக்கும் டைம் கொடுங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்தில் காய் வெந்துடும். அதுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதிக்க விட்டு அந்த பச்சை ஸ்மெல் போகிற பிறகு நீங்கள் வந்து ஃபுல்லாக அது மேலே கொத்தமல்லியை ஃபுல்லாக தூவி விட்டுருங்க. இப்போ நீங்கள் தாளிப்பு கொடுத்துக்கலாம். எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகா, கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்து தாளிப்பு கொடுத்தீங்கன்னா சுட சுட சாம்பார் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.